and using it, and computer science coming from computer science to linguistics and learning whatever they want. So that thing is to be reduced, and we should have a course which will be having all those relevant areas of subjects relevant to computational linguistics as a syllabus developed, and a good curriculum has to be developed. That is what's lacking in India as a whole. We have good institutions where they are teaching computer science. In computer science departments you have NLP, or in linguistics department you have NLP, but there is no syllabus. How much statistics one should know, how much programming one should know, what about database, nobody has any that depth knowledge in it. So I think we should form a committee or have a group where this can be discussed and develop a syllabus and also the course. This is all. Thank you. Now I invite Dr. Vasu Ranganathan from USA. He has been working in the language technology for more than 20 years. So he could tell something to you. He is the organizer for this conference. நன்றி பேராசிரியர் தேவசுந்தரம் அவர்களே. அவங்க சொல்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய நினைப்பை திருப்பி கொண்டு வர பார்க்குறாங்க. நான் முதல்ல கணினி மொழிகளுக்கு வந்தது எப்படின்னா, புரோலாக் என்ற மொழியை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போதான் நான் 89 சியாட்டல் வாஷிங்டனுக்கு போனேன். அந்த புரோலாக் மொழியை இந்த டிடிசி புரோலாக்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகையா மாறி இப்போ வந்து விண்டோஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒவ்வொரு படியா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்போ என்னன்னா, தமிழ் மொழியை எப்படி, மொழி அறிவை எப்படி கணினிக்கு கொடுப்பது, அது மாதிரி பண்ணி அந்த டேகர் ஒன்று பண்ணேன். புலவன் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஃபைல்ஸ், கொஞ்சம் செட் ஆஃப் ஃபைல்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுல முதல்ல வந்து அகிலன் நாவலை டேக்டு கார்பரா கொண்டு வர மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணி செஞ்சேன். அது ஒரு கட்டத்துக்கு தான் போக முடியும். நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த இதுல செய்யறது ரொம்ப கஷ்டம். அது நல்லதான் இருக்கும். அது கணினி ஒவ்வொரு வாக்கியத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு செய்யறது வந்து நல்லதான் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு தான் போக முடியும். அந்த ஒரு சாம்ஸ்கி சொல்லுவாரு, finite rules but infinite sentences you can produce. அந்த infinite sentencesக்கு வந்து அந்த அறிவை வந்து நம்ம கணினி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது முடியாது, அதுக்கு மனிதனால தான் முடியும். அந்த ஃபைனைட் ரூல்ஸை வச்சுட்டு இன்ஃபைனைட் சென்டென்சஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மனிதன் ஒருவனால தான் முடியும். அந்த அறிவை கணினிக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம வேற ஒன்னதுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வரையறைப்படுத்திக்கிட்டு அதனால அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு செய்யலாம். மெஷின் டிரான்ஸ்லேஷனுக்கு, அதுக்கப்புறம் மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் அதுவும் பண்ணினா இந்த கொஞ்சம் நிறைய டேட்டாபேஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து query பண்றது, அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணினேன். அந்த மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ், அப்புறம் இந்த டேகிங், இதெல்லாம் நான் ரொம்ப பண்ணினேன். நிறைய மனைவி திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ நான் பண்ணப்போ. கணினியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்படியே எப்படினாலும் யாருக்காவது பயன்படுற மாதிரி செய்ய முடியுமான்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அது வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சரியாதான் நேரத்தை செலவு பண்றோமா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கணினி வழியா தமிழ் மொழி கற்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஒரு இணையதளத்தை ஆரம்பித்து அதற்கு நிறைய நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு மேலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல பணம் வாங்கி 2வது நிலையா தமிழ் எப்படி இணையத்தில் கற்றுக்கலான்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டு 2 சம்மர் இங்கே வந்து ஹரிகரன் டைரக்டரை வச்சு நிறைய பேர் ஒவ்வொரு சூழ்நிலையும் படம் பிடிச்சு அதற்குள்ள இலக்கணம் கொடுத்து அதற்குள்ள வாக்கியங்கள் சொற்கள் பொருள்லாம் கொடுத்து அதை நாங்கள் அமைச்சிருக்கோம். அது 2வது கட்டமாக அமைச்சோம். அது நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. என்னுடைய புலவன்ல கொடுத்த அந்த மென்பொருளையும் நிறைய மாணவர்கள் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க.
அதை பயன்படுத்திட்டு என்னை நிறைய அப்ரோச் பண்ணி அது நிறைய பேர் மாஸ்டர்ஸ் தியசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அதை நினைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தது. நான் செஞ்ச பணிக்கு ஏதோ பயன் அளிச்சிருக்குன்னு நினைச்சேன்னா. ஆனால் இப்போதைக்கு நான் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலை. பட் ஆராய்ச்சியில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன். ஐயா சொல்ற மாதிரி கணினி மொழியியல் மையம் வந்ததுன்னா மேலும் நான் அவருக்கு கூட சேர்ந்து செய்வதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கும். இது எனக்கு இன்னொரு அனுபவம் என்னன்னா, நான் முன்னால 1997 முதல் இணைய மாநாடு நடந்தப்போ இது மாதிரியா அவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள் வரல. அப்போ வந்ததெல்லாம் எழுத்துரு, தட்டச்சு, இதை பத்தியே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்னோட எழுத்துரு தான் நல்லது, என்னோட என்கோடிங் தான் நல்லதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாநாட்டை பார்க்கும்போது இவ்வளவு பேர் கணினி மொழியியல் இன்னொரு குழு அங்க நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் போயிட்டு தான் வரணும். அந்த கணினிக்கு எப்படி அறிவு திறம் கொடுப்பது என்பது பற்றி அங்கே ஆராய்ச்சி அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க இது மாதிரி 2 குழுக்கள் அமைச்சு இவ்வளவு பேர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குமே, ஒரு எப்படி வந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த மாநாட்டையும் இந்த மாநாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளவு வளர்ச்சி நடந்திருக்கு. நிச்சயமா இதை இன்னும் மேலும் மேலும் நம்ம கொண்டு போவோம்ங்கிறது ஒரு உறுதியா நம்ம சொல்லலாம். உங்களுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் வாசு. அடுத்து தமிழ் வளர்ச்சி துறையில துணை இயக்குநராக இருக்கக்கூடிய பசும்பன் தமிழ் வளர்ச்சி நோக்கில் இருந்து அவர் சில கருத்துல ரொம்ப சுருக்கமா சொல்ல எதிர்பார்க்கிறேன். வணக்கம். இப்ப இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா எப்பயுமே அரங்க அமர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டியிருப்பாங்க, எழுத்து மூலம் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. இந்த மாநாட்டில் எல்லாத்துக்கும் கணினி தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே எங்கேயும் போடல, எல்லாம் கம்ப்யூட்டர்ல இங்க போட்டாங்க. இப்ப தமிழ் தெரியாத மற்ற கலைத்துறையை சேர்ந்த எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட சிரமமாயிருச்சு. ஆனா அடுத்த தடவை ஒரு மாநாடு நடக்குதுன்னா எல்லாமே கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா கம்ப்யூட்டர் கத்துக்குவாங்க. ஏன்னா அதனால கம்ப்யூட்டருடைய முக்கியத்துவம் நிச்சயமா கொண்டு வந்துட்டாங்க இப்ப இந்த மாநாட்டுல. ஏன்னா எங்கேயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு போர்டுமே கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த முக்கியத்துவத்தை இவங்க உணர்த்திட்டாங்க. உணர்த்தி தான் முதலமைச்சர் கூட சொல்லும் போது கூட அந்த உரையில கூட பாத்தீங்கன்னா மொழியியலை பற்றி ஒரு தெளிவான அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தாங்க முதலமைச்சருடைய உரையில. எனவே நம்முடைய துறையின் மூலமாக இங்க மொழியியல் கழகத்தின் மூலமாக எது போனாலும் நிச்சயமாக அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அவருக்கு நல்ல யாரு போய் அதை சொல்றாங்கன்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு அமைப்பின் மூலமாக நீங்க அதை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி வரும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் மென்பொருளை விற்பனை சொல்ல சில கருத்து சொல்ல தமிழ்நாடு ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி ஒரு செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது இந்த தமிழ் வளர்ச்சி துறை நாங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன் அபிஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பண்ணும்போது இந்த ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய பாத்தீங்கன்னா மந்த்லி பீரியாடிக்கல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் இங்கிலீஷ்லயே இருக்கு. அதுக்கு நீங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணி இல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கருத்து கொடுத்தீங்கன்னா அந்த மாநாட்டின் அடிப்படையில் நிச்சயமாக they will do it, they will come forward. ஸோ நீங்க அதுல நிறைய சாஃப்ட்வேரை உருவாக்கி தருவதற்கு நீங்க எங்க லிங்குவிஸ்டிக் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நிறைய நீங்க பண்ணலாம். அமைப்பு வச்சிருக்கிறாரு தெய்வசுந்தரம் சார். எனவே அதுக்கு பயன்படும் என்று நான் கருதி ஏன்னா வேணாம் முடிக்க சொல்ல நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் வேணாட்டாரு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 10 நிமிடத்துல முடிக்க போறோம். அடுத்து நான் எதிர்பார்க்கிறேன் இந்தியாவிலேயே வைக்கிறேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ்